இன்னைக்கு இந்த கோவைக்காய் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த கோவைக்காயை நான் நல்லா கழுவி தண்ணி வடிகட்டுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த கரைக்கும் வெட்டி தூர போட்டுட்டு இப்படி நீளத்தில் ஒரு 4 கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த கோவைக்காய் அவ்வளவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான பொருள் எடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி, இதுக்கு தேவையான உப்பு போதும். உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு இந்த கோவைக்காயை நம்ம உள்ளே தட்டிடலாம். நம்ம மீனுக்கு என்னதெல்லாம் எடுக்கமோ அதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து நம்ம அப்படி விரசி வச்சா போதும். இனி நம்ம விரசி வச்சுருக்கோம். இனி இது மேலே கொஞ்சம் கோம்பலன் பொடி நம்ம இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா விரசி வச்சிடலாம். இந்த கோம்பலன் பொடி போடுறது நம்ம எண்ணெயில் வறுக்கும்போது அந்த மிளகு பிரிஞ்சு போகாது, அப்படியே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிடும். இனி இதை நம்ம மீன் வறுக்கிற மாதிரியே வறுத்தெடுத்தால் போதும். பருப்பு கறி கூட எடுக்கலாம், வெறுங்கறி கூட எடுக்கலாம். அப்படி நம்ம ஏதாவது வித்தியாசமான கறி வைக்கும்போது நம்ம இது எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இனி வறுக்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இது 10 நிமிஷம் நம்ம அது கொஞ்சம் உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கட்டும். நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நவட்டி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நான் வச்சா போதும். இனி இந்த கோவைக்காயை 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம மிளகெல்லாம் பெரட்டி வச்சு இனி இது வறுக்கிறத பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இது வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தீயை ஒரு 3/4 நம்ம நல்லா கூட்டி வச்சு வறுக்கலாம். ரொம்ப தீ குறைச்சி வறுக்கண்டாம்.
பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு இனி நம்ம இதை வந்து தீயை குறைச்சி விட்டு நம்ம இதை பார்த்தீங்களா, எண்ணெயில் அந்த பொடி ஒட்டாது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வறுத்து எல்லாமே எடுத்துடலாம். இது சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். இதே மாதிரி வீட்டில் எல்லாம் வறுத்து டேஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா கோவைக்காயுமே நான் இப்படி வறுத்து எடுத்துட்டேன். இதே மாதிரி பார்த்திங்களா, இன்னும் அழகாக அந்த எண்ணெயும் கரெக்டான பருவத்தில் வந்திருக்கு, நல்லா வறுபட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் வருங்க, முயற்சி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு இது எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.